வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பார்ட் 2 வீடியோல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வெர்சஸ் பாரதிய சாட்சிய அதிநியம் இதுல வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். இந்த பார்ட் 2 வீடியோல முக்கியமா நம்ம என்னென்ன மாதிரியாக சேஞ்சஸ்லாம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல உள்ள விஷயங்கள் என்ன மாதிரியாக சேஞ்ச் ஆகி பாரதிய சாட்சிய அதிநியம் அதாவது பிஎஸ்ஏ அதுல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து செக்ஷன் வந்து 2 ஆல்ரெடி வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டெரிட்டோரியல் லிமிட்டே வந்து எடுத்துடுறாங்க. அந்த பிஎன்எஸ்எஸ்லயும் எடுத்துட்டாங்க, இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயும். பிகாஸ் வந்து முதல்லாம் வந்து எக்ஸப்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்லிட்டு வரோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஆக்ட் வந்து ஹோல் இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ஜென்ரலாக சொல்லிடுறாங்க. இது ஒரு சேஞ்சஸாக இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தோம், இந்தியன் எவிடன்ஸ் செக்ஷன் 2 அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போனதிலே பார்த்துட்டோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏல செக்ஷன் 2 அதுல வந்து டெஃபனிஷன் கிளாஸ்ன்னு சொல்லி போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அந்த இன்டர்பிரட்டேஷன் கிளாஸ்ன்னு சொல்லி போட்டு 3 செக்ஷன் 3ல இன்டர்பிரட்டேஷன் கிளாஸ் வரும். அதுல தான் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை கன்க்ளூசிவ் ப்ரூவ்னா என்ன, டிஸ்ப்ரூவ்டுனா என்ன, அப்புறம் சேல் ப்ரொசியூம்னா என்ன, மே ப்ரொசியூம்னா என்ன, டாக்குமெண்ட்னா என்ன, ஃபேக்ட்னா என்ன, ஃபேக்ட் இஷ்யூனா என்ன, ரெலவென்ட் ஃபேக்டர் எல்லாத்தையும் வந்து அதில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இன்டர்பிரட்டேஷன் கிளாஸில், வித்தவுட் வந்து அசைனிங் எனி செக்ஷன்ஸ். அதாவது சப்செக்ஷன், சப் கிளாஸ் இது மாதிரிலாம் கொடுக்காம ஜென்ரலாக இன்டர்பிரட்டேஷன் கிளாஸ் செக்ஷன் 3ல வந்து அப்படியே ஃபுல்லாக சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஏதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இதில் பிஎஸ்ஏவை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பெரும்பாலான ஆக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 வந்து எப்பொழுதுமே டெஃபினிஷன் கிளாஸாக தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆக்டையும் எடுத்து பாருங்க பெரும்பாலும். அதனால இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஃபார்முலாவை இங்கேயும் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பிஎஸ்ஏவில் செக்ஷன் 2ல டெஃபினிஷன் கிளாஸ் கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த டெஃபினிஷன் கிளாஸை பிரிக்கிறாங்க. செக்ஷன் 2(1) அதில் சப் கிளாஸ் அப்படி பிரிக்கிறாங்க. செக்ஷன் 2(1), செக்ஷன் 2 சப் கிளாஸ் 2 அப்படி பிரிக்கிறாங்க. இந்த செக்ஷன் 2(1) எகைன் சப் கிளாஸ் அதுல இருந்து உள்ள பிரிச்சு 2(1)A 2(1)B இப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து ஏறக்குறைய 2(1)L வரைக்கும் வந்து கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த இதுல எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது வேற ஒன்றும் இல்லை, இன்டர்பிரட்டேஷன் கிளாஸ் செக்ஷன் 3 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து இங்க வந்து சப் கிளாஸா கொண்டு வந்து சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப கோர்ட் அப்படின்னு வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஜென்ரலா இன்டர்பிரட்டேஷன் கிளாஸ்ல கோர்ட்னா என்ன மீனிங், இங்க வந்து கோர்ட்டுங்கிறதுக்கு அதே மீனிங் தான். இங்க ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஆனா எப்படி கொண்டு வர்றாங்க, அங்க செக்ஷன் 3லே சும்மா வந்து வெறுமனவே கொண்டு வர்றாங்களா, இங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸ் செக்ஷன் 2(1)A இதுல 2(1)A அது வந்து எதாவது டிஃபைன் பண்ணோம்னா கோர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும். மற்றபடி கோர்ட்டுக்குள்ள என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன கோர்ட்டுங்கிறதுக்கு மீனிங் இருக்கோ அதே சேம் மீனிங் தான் இங்கேயும். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா 2(1)B, அதே டிஸ்ப்ரூவ்டு, டாக்குமெண்ட், எவிடன்ஸு, ஃபேக்ட் இஷ்யூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2(1)A இருந்து 2(1)L வரைக்கும் கொண்டு வந்து எல்லாமே இது பண்ணிடுறாங்க. ஸோ கண்டென்ட் வைஸ் பெரிய சேஞ்சஸ் இந்த எல்லா செக்ஷன்லையும் இல்லை. 2(1)ல இருந்து 2(L வரைக்கும், 2(1)A இருந்து 2(1)L வரைக்கும். ஆனால் இந்த டாக்குமெண்ட் அதுல மட்டும் பார்த்தீங்கன்னா 2(1)D அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்னு சொல்றப்ப மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுல இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ். அதாவது டாக்குமெண்ட்ல இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. டாக்குமெண்ட் வந்து இன்க்ளூட்ஸ் வந்து வெறுமனவே இந்த எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து தனியாக சொல்லியிருந்தாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. இங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தனியாக இது பண்றாங்க. இந்த டாக்குமெண்ட் இன்க்ளூட்ஸ் எதுன்னா இந்த எலக்ட்ரானிக்
அண்டு டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. சரிங்களா? இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் மீன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்டு அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனி மேட்டர் டிஸ்கிரைப்டு, அது எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்டு ஆர் அதர்வைஸ் ரெக்கார்டட் அப்படின்னு ஒரு ஜென்ரல் டேர்மை கொடுத்துட்றாங்க டாக்குமெண்ட்ல. ஸோ எந்த வகையிலையாவது நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னா அது வந்து என்ன வந்துரும்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து வந்துடும். ஸோ ஆர் அதர்வைஸ் ரெக்கார்டுங்கிறது ஒரு காமனான வேர்டை வந்து என்ன பண்றாங்கன்னா இன்க்ளூட் பண்றாங்க. அது ஒரு சேஞ்சஸா இந்த செக்ஷன் 2(1)D பிஎஸ்ஏல அது வந்து இருக்கு. மற்றபடி இந்த ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ மே ப்ரிசூம் நாட் ப்ரூவ்டு, இந்த ப்ரூவ்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. சரி, இப்போ செக்ஷன் 2ல சப்கிளாஸ் 2 முதல் என்ன சொன்னா செக்ஷன் 2(1)ல தான் நிறைய பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல, அதாவது இப்ப பிஎஸ்ஏல இப்ப எடுத்துக்கோங்க, பிஎஸ்ஏ பாரதிய சாட்சிய அதிநியம். இதுல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வேர்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ இங்க ஒருவேளை டிஃபைன் பண்ணப்படாத மற்ற வார்த்தைகள் இங்கே இந்த இந்த ஆக்ட்ல, அதாவது சாரி அதிநயம் ஆக்ட் நம்மட்டு சொல்ல வேணா, அதிநயம் இந்த பாரதிய சாட்சிய அதிநயத்தில் சொல்லப்படுற மற்ற வேர்ட்ஸுக்கு எப்படி மீனிங் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, இதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல, அதாவது பிஎன்எஸ்எஸ்ல, சரியா, பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா, அதாவது சிஆர்பிசி, அதை தான் வந்து இப்போ இப்படி சொல்றாங்க பிஎன்எஸ்எஸ்ன்னு. அதுல என்ன வார்த்தைகள்லாம் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைகளை அதுக்குரிய மீனிங்ஸை இங்க பிஎஸ்ஏல எடுத்துக்கங்க, இது ஒன்று சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா, அதாவது ஐபிசி, பழைய ஐபிசி, இந்த பிஎன்எஸ்ல என்ன மாதிரியாக வார்த்தைகள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது மாதிரி எத்தனையோ வேர்டு, ஃப்ராடுலண்ட்லாம் என்ன, அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய வந்து வார்த்தைகள் வந்து பிஎன்எஸ்ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள்ல அதே மீனிங்கோடு பிஎஸ்ஏல இருந்தால் அந்த வார்த்தைகள் வந்து மீனிங், இதே மீனிங்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆக்ட் என்னன்னா ஐடி ஆக்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஏன் இதை எடுத்துக்க சொல்றாங்கன்னா, பிகாஸ் வந்து எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்ங்கிறத பிஎஸ்ஏல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால ஐடி ஆக்ட்ல என்ன மாதிரி மீனிங்ஸ் வந்து இங்க, அதாவது நான் இது எல்லாமே என்ன சொல்ல வர்றேன்னா, இன்கேஸ் பிஎஸ்ஏல அது குறித்து ஒரு வேர்டு குறித்து டிஃபைன் பண்ணாத பட்சத்துல அப்பதான் என்ன பண்ணணும்னா இந்த பிஎஸ்ஐல மற்ற ஆக்டை எடுத்துக்கணும். அப்ப ஐடி ஆக்ட்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல என்ன மாதிரியாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கோ வேர்ட்ஸுக்கு அந்த மீனிங்கையும் இங்க இந்த பிஎஸ்ஏல வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2ல பிஎஸ்ஏல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏல செக்ஷன் 5 அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 7ல உள்ளதுதான். அதாவது ஃபேக்ட்ஸ் விச் ஆர் அக்கேஷன், காஸ் ஆர் எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸிங் இஷ்யூ இப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா பிஎஸ்ஏவை பொறுத்தளவுக்கு இந்த ஃபேக்ட்ஸிங் இஷ்யூவோட சேர்த்து ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ் அதையும் கொண்டு வர்றாங்க. ஸோ அதாவது இப்போ என்ன கொண்டு வர்றாங்கன்னா ஹெட்டிங்லே கொண்டு வந்துடுறாங்க. வேற ஒன்றும் பெரிய கண்டென்ட் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை, கண்டென்ட் வைஸ் அதே தான். அதனால ஹெட்டிங்ல இந்த மாதிரி ரெலவன்ட் ஃபேக்ட்ஸையும் வந்து சேர்த்து கொண்டு வந்துடுறாங்க செக்ஷன் 5 பொறுத்தளவுக்கு. வேற ஒன்றும் கண்டென்ட் வைஸ் சேஞ்ச் இல்லை. அதனால இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு நாங்கள் அந்த பெரிய சேஞ்சஸ் இல்லாதனால அதை பற்றி ஒன்றும் பெரிய டீட்டெயில்ஸ் சொல்ல. பட் இந்த பிஎஸ்ஏவை பொறுத்து அடுத்து வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பார்ட், அதில் வந்து நாங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து அதை பற்றி சொல்கிறோம். பட் இங்கே வந்து இதை மட்டும் என்ன சேஞ்சஸ் மட்டும் பிஎஸ்ஏவுக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாக மட்டும்தான் இந்த பார்ட்டுகளில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து செக்ஷன் 7 ஆஃப் பிஎஸ்ஏ.
பிஎஸ்ஏல செக்ஷன் 7. அங்கே கரஸ்பாண்டிங் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் என்ன செக்ஷன்னா செக்ஷன் 9 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதுதான் இங்கே 7 பிஎஸ்ஏல. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேக்ட்ஸ் நெசசரி டு எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரடியூஸ் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. ஸோ ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் இப்படி கொண்டு வர்றாங்க பிஎஸ்ஏல. முதல்ல என்ன இருக்குன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஃபேக்ட்ஸ் நெசசரி டு எக்ஸ்பிளைன் ஆர் இன்ட்ரடியூஸ் ஒன்லி ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூவையும் சேர்த்து ஹெட்டிங்கில் ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூவுக்கும் தேவையான ஏன்னா அதை சம்மந்தமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா செக்ஷன் 7 பிஎஸ்ஏல கொண்டு வந்துடுறாங்க. இதுலேயும் பெருசாக சேஞ்சஸும் கண்டென்ட் வைஸ் பெருசாக இல்லை. ஸோ இது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக நாங்கள் வந்து பிஎஸ்ஏங்கிற வீடியோவில் நாங்கள் பின்னாடி வந்து போடுறோம். அப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமாக பிஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபஷன் சம்மந்தமாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதில் நீங்கள் செக்ஷன் 24 இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும், செக்ஷன் 30 வரைக்கும் 24 to 30 இது ஃபுல்லாக ஒவ்வொரு செக்ஷன் 24, 25, 26 வரிசையாக வந்து கன்ஃபஷன் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பிஎஸ்ஏவை பொறுத்தளவுக்கு இந்த கன்ஃபஷனை ஃபுல்லாக ஒரு கன்சாலிடேட் பண்ணுறாங்க. கன்சாலிடேட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 22, 23 இந்த 2 செக்ஷனுக்குள்ள இந்த ஒட்டுமொத்த இந்த 24 30 செக்ஷன் இருக்குல்லையா இந்தியன் எவிடன்ஸ், இதை வந்து இந்த 2 செக்ஷனுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 22 எடுத்துக்குவோம். இந்த செக்ஷன் 22 என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபஷன் காஸ்ட் பை இன்டியூஸ்மெண்ட், த்ரெட், ப்ராமிஸ் வென் irrelevant in criminal proceedings. அதாவது ரெலவெண்ட் என்ன அப்படிங்கிறது 28 சொல்லியிருப்பாங்க. 24 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா irrelevant சம்பந்தமாக சொல்லியிருப்பாங்க. 29 அதே மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ irrelevant சம்பந்தமாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை எல்லாத்தையும் அதாவது 24, செக்ஷன் 28 and 29, 24, 28, 29 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை வந்து கன்சாலிடேட் பண்ணி செக்ஷன் 22 பிஎஸ்ஏல என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ, செகண்ட் ப்ரொவிஷன் அப்படின்னு அதாவது ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரொவைடட் போட்டு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, ப்ரொவைடட் ஃபர்தர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை எல்லாமே கன்ஃபஷன் வந்து அப்டைன்ட் பை அதாவது இன்டியூஸ்மெண்ட் மூலமாகவோ அல்லது ஒரு த்ரெட்டு மூலமாகவோ பயமுறுத்தியோ அல்லது வந்து புதுசு இன்னொரு விஷயம் பாருங்க ப்ராமிஸ் கொடுக்கறது மூலமாகவோ ஒரு ஏதோ ஒரு ப்ராமிஸ் கொடுத்து கன்ஃபஷன் வந்து இது பண்றது. அதாவது கன்ஃபஷன் என்ன, ஒப்புதல் வாக்கு மூலம் இல்லையா, அதை ஒரு ப்ராமிஸ் வந்து நீ இதை கன்ஃபஷன் கொடுத்தீங்கன்னா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராமிஸ், இதுவும் தப்பு தான். ஸோ இதோட இன்னொரு வேர்டு முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பிஎஸ்ஏல சேர்த்துருக்காங்க, கொயர்சன் அப்படிங்கிற வேர்டு, பயமுறுத்தி பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பு கன்ஃபஷன் வாங்குறப்ப. அந்த கொயர்சன்கிற வேர்டு பிஎஸ்ஏல புதுசாக வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 3 செக்ஷன் 24, 28, 29 ஸோ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி செக்ஷன் 22 அதுக்குள்ள வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து செக்ஷன் 25 and 26 and 27 ஸோ இந்த 3 அதாவது கன்ஃபஷன் டு த போலீஸ் ஆஃபீஸர் அது சம்பந்தமாக வந்து கன்ஃபஷன் டு போலீஸ் ஆஃபீஸர் சம்பந்தமாக தான் இது எல்லாமே சொல்லப்படுது. 25, 26 and 27 அதனால என்ன பண்ணிடுறாங்க, இந்த 3 செக்ஷனையும் கன்சாலிடேட் பண்ணி செக்ஷன் 23 அதில் கொண்டு வர்றாங்க. அதில் 2 பிரிக்கிறாங்க. செக்ஷன் 23 பிஎஸ்ஏவை 2 பிரிக்கிறாங்க. செக்ஷன் 23 சப் கிளாஸ் 1, செக்ஷன் 23 சப் கிளாஸ் 2 அப்படின்னு பிரிச்சுறாங்க. செக்ஷன் 23 சப் கிளாஸ் 1 எதை சொல்லுதுன்னா கன்ஃபஷன் டு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதாவது செக்ஷன் 25 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை தான் இங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா 23 சப் கிளாஸ் 1 வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை.
அதே மாதிரி 23 சப் கிளாஸ் 2 என்னன்னா செக்ஷன் 26 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்கோ அதைத்தான் வந்து இங்க 23 சப் கிளாஸ் 2ல கொண்டு வந்துடுறாங்க. அதுல கொண்டு வந்துட்டு ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் வந்து கீழே கொடுக்குறாங்க. அந்த ப்ரொவிசோ கிளாஸ் தான் செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை தான் கொண்டு வந்து 23 செக்ஷன்ல ப்ரொவிசோ கிளாஸா கொண்டு வந்துடுறாங்க. இது முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் செக்ஷன் 27 ரெக்கவரி தான் வந்து இந்திய எவிடன்ஸ் ஆக்ட்ல முக்கியமான வந்து கிரிமினல்ஸ் கேஸை பொறுத்தளவுக்கு கன்ஃபஷன் லீடிங் டு த டிஸ்கவரி ஆஃப் த ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு இது. அதாவது போலீஸ் வந்து ஒரு கன்ஃபஷன் வாங்கி அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி அதன் அடிப்படையில் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிக்கவரி பண்ணுறாங்க அல்லது வந்து ஒரு புது ஃபேக்டை டிஸ்கவர் பண்ணுறாங்க. அப்படித்தான் எடுத்துக்கணும். ரெக்கவரிங்கிறத விட இந்த இதுதான் ஆப்டான ஒரு வார்த்தையாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட். ஸோ இப்போ இது வந்து இந்த செக்ஷன் 27 உங்களுக்கு தெரியும் அந்த முக்கியமானது. அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரே செக்ஷன் கீழே கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து பிஎஸ்ஏ பொறுத்தளவுக்கு செக்ஷன் 23 அதிலே வந்து கொண்டு வந்துடுறாங்க. சப் கிளாஸ் 1, 2 அந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல. இது ஒரு முக்கியமானது. அதுக்கடுத்து இன்னொரு கன்ஃபஷன்ல அடுத்து பார்த்தோம்னா செக்ஷன் 30 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா கன்ஃபஷன் அகெயின்ஸ்ட் வந்து கோ அக்யூஸ்ட். ஒரு கன்ஃபஷன் அகெயின்ஸ்ட் கோ அக்யூஸ்ட், ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு கோ அக்யூஸ்ட், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வழக்கில் வந்து ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர்த்துல வந்து ஒன்னாவது ஆளு நானும் ஒரு 3வது ஆளும் 4வது ஆளும் சேர்ந்து தான், அதாவது A1 வந்து கன்ஃபஸ் பண்றான், A3யும் A4ம் சேர்ந்து தான் வந்து நாங்கள் வந்து ஒரு மர்டர் பண்ணோம் அப்படின்னு கன்ஃபஸ் பண்றேன். அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா A4 வந்து A3 வந்து குச்சியில் அடித்தேன், A4 வந்து கத்தியில் குத்தினேன், நான் வந்து கோடாரியில் வெட்டினேன் இப்படின்னு ஏதோ ஒரு கன்ஃபஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ கன்ஃபஷன் எகெயின்ஸ்ட் கோ அக்யூஸ்ட் இது சம்பந்தமாக சொல்ற விஷயங்கள் தான் வந்து செக்ஷன் 30 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ இந்த செக்ஷன் 30 வந்து பிஎஸ்ஏவை பொறுத்தளவுக்கு செக்ஷன் 24 பிஎஸ்ஏல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பிளனேஷனில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆட் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளனேஷன் 2வது எக்ஸ்பிளனேஷன் ஒன்று புதுசாக ஆட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான அது ஆட் பண்ணுறாங்க என்னன்னா, அதாவது இன் ஆப்சன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஒரு ட்ரையல் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து பிஎன்எஸ் நாங்களே போட்டிருக்கோம் வீடியோஸு, பிஎன்எஸ்எஸ் வெர்சஸ் சிஆர்பிசி, அதில் போய் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா ட்ரையலே கண்டக்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்துருச்சு இப்போல்லாம். ஸோ அதனால மாதிரி வந்து அவர் அக்யூஸ்டே இல்லாமல் பண்ண முடியாது வைக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் இப்போல்லாம் இல்லை. அண்ட் ஆல்சோ ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னு வந்து ஒரு வேளை டிக்ளேர் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி அதில் அவர் இல்லாமையே வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரையல் நடக்கும். பின்னாடி அதுக்கு சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் எல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு. இவர் சப்போஸ் வந்து 30 நாளைக்குள்ள இதை தெரிஞ்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்பீல் போகலாம். அதர்வைஸ் என்ன பண்ணலாம்னா அடுத்துலாம் வந்து போட்டாங்கன்னா உள்ள இருந்து கேஸை வந்து ஜெயிலில் இருந்துட்டு தான் நடத்த முடியும். இப்போ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்டில் எவிடன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே அதை கோ அக்யூஸ்டுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் இருக்கான், ஒருத்தன் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், மீதி 3 பேத்துக்கு ட்ரையல் நடக்குது. அதில் 3 பேத்துக்குரிய இதில் எவிடன்ஸ் எடுத்துடுறாங்க. இப்போ இந்த ஒருத்தன் 4வது ஆள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வர்றான். இப்போ இவன் இல்லாமையே அந்த 3 பேத்துக்கு நடந்துக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி நடத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எவிடன்ஸை அவனுக்கு வந்து கொண்டு வந்து பொருத்துவாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த இதில் வந்து shall be deemed to be a joint trial ன்னு சொல்லி போடுறாங்க. இந்த இதில் செக்ஷன் 30 எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, அதை வந்து 24 பிஎஸ்ஏல, அதாவது ஜாயிண்ட் ட்ரையல்னா இவனும் அந்த 3 பேத்துக்கு தனியாக ட்ரையல் நடக்குது இல்லையா, அந்த ட்ரையல்ல இவனும் வந்து இருக்கான். இதை டீம்டு டு பி அ ஜாயிண்ட் ட்ரையல். அப்ப இவனும் வந்து வச்சுதான் நடத்தின மாதிரி கோர்ட் வந்து கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க கன்ஃபஷன் எகென்ஸ்ட் A4 அந்த A1 to A3 அவங்க எகென்ஸ்ட் A4க்கு எதிராக கொடுக்கறதும் எடுத்துக்குவாங்க.
அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து கராபரேஷன் வேணும் வைக்கிறதுங்கிறது வேற. ஆனால் ஜாயிண்ட் ட்ரையலாக ட்ரீட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 24 BSAல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாம் இந்த பார்ட் 2 வீடியோவில் பேசிக்காக முதல்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது BSAவுக்கும் இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து உங்களை பார்ட் 3 வீடியோவில் சந்திக்கும் வரை